அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஏஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல்ல கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வீடியோ சீரிஸ் பார்த்து கொண்டு வாரோம். அந்த அடிப்படையில் முதலாவது பாகம் இன்ட்ரடக்ஷன், இரண்டாவது பாகம் கிரிப்டோ கரன்சியோட வகைகள், மூன்றாவது பாகம் இந்த புல்லிஸ் என்கல்பிங், பீரிஸ் என்கல்பிங், புல்லிஸ் அராமி, பீரிஸ் அராமி. ஓகே, அந்த புல்லிஸ் ரிவர்சல் பேட்டர்ன், பீரிஸ் ரிவர்சல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இரண்டு விடயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த புல்லிஸ் ரிவர்சல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 2 கேண்டில் ஸ்டிக், அதே போல் பீரிஸ் ரிவர்சல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இன்னும் 2 கேண்டில் ஸ்டிக் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தோம்னு சொன்னால் புல்லிஸ் ரிவர்சலில் 4 பேட்டர்னும், பீரிஸ் ரிவர்சல் பேட்டர்னில் 4 பேட்டர்னும் நாம் பார்த்து முடிச்சிருப்போம். டோட்டலாக 8 பேட்டர்ன் நாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகே, ரைட். இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது சப்போர்ட்ல வரக்கூடிய இந்த சப்போர்ட்ல வரக்கூடிய அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்கள் எல்லாத்தையுமே நாம புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல வரக்கூடிய பேட்டர்ன்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் புல்லிஷ் என்கல்பிங், புல்லிஷ் அராமி. ஸோ இந்த சப்போர்ட்ல உங்களுக்கு தெரியும் அதிகளவான பையஸ் டாமினன்ட் பண்ணக்கூடிய ஏரியா, அதே போல இந்த ரெசிஸ்டன்ஸ்ல அதிக அளவான செல்லர்ஸ் டாமினன்ட் பண்ணக்கூடிய ஏரியா. ஓகே, ஸோ இப்படி ஒரு பீரிஸ் அராமி மார்க்கெட்ல ஃபார்ம் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட் கண்டினியூவா டவுன் ஆக போகுது. ஓகே, ஸோ மார்க்கெட் இப்படியே அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் இதை இந்த இடத்துல கீழன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஸோ ஒரு மார்க்கெட்ல இப்படி கண்டினியூவா ப்ரைஸ் டவுன் ஆகி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சப்போர்ட்ல, அதாவது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன், இது சப்போர்ட் என்று சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு வகையான கேண்டில் ஸ்டிக் வரும். அப்படியான ஒரு கேண்டில் வர்ற சந்தர்ப்பத்தில் அது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு கேண்டில் ஆகவும் நம்ம இப்போ பார்க்க போகிற அந்த கேண்டில் வந்து அதோட நேம் எமர் கேண்டில் பார்க்க போகிறோம். ஓகே, புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் பார்க்க போகிறது முதலாவது எமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கேண்டில். ஓகே, ரைட். இந்த எமர் கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விக் கொண்டும், அதே போல் பார்த்தீங்கன்னா மேலே இப்படியான பொடி ஒன்று இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு சுத்தியல் ஷேப்பில் இருக்கிறதால இதை நம்ம எமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதே போல் ஒரு பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொன்னால் இதை நாம் எமர் கேண்டில் என்று சொல்லுவோம். ஓகே, இது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் அதிகளவான பையஸ் இதன் மூலமாக மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த சார்ட்டை கீழன்னு பாருங்கள் இந்த கேண்டில். ஓகே, ரைட். ஓகே, இப்படியான ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அந்த ஏரியாவில் சரியான ஒரு இந்த ஷேப்ல. ஓகே, பாருங்க, இது வந்து ஒரு எமர் பேட்டர்ன். ஓகே, அதோட விக் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கணும். ஓகே, லென்த்தா இருக்கணும். ஸோ இந்த பொடியை விட ஒரு 2 மடங்கு இந்த விக் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இதோட மீனிங் என்னன்னு கேட்டால் பையஸ் மார்க்கெட்டை கண்டினியூவா டவுன் சைட் கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி டவுன் சைட் கொண்டு போய் ட்ரை பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒரு சரியான சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள அதிகளவான பையஸ் இருக்காங்க. ஓகே, இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வர சந்தர்ப்பத்தில் அதிகளவான பையர்ஸ் இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணுவாங்க. ஆகவே அதிகளவான பையிங் ப்ரெஷர் நடக்கும். ஓகே, பையிங் ப்ரெஷர் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்படியான கேண்டில் மார்க்கெட்டில் ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொன்னால் இதை வந்து நம்ம எமர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எமர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரீன் கேண்டிலாகவும் இருக்கலாம், கிரீன் கேண்டிலாகவும் இருக்கலாம், அதே போல் ரெட் கலர் கேண்டிலாகவும் இருக்கலாம். இருந்தாலும் இதில் பொடி இந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகியிருக்கணும். இப்படி ஒரு லாங் வீக் கொண்டு இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கேண்டில் நாம் சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் எமர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, பாருங்க, இவர் தான் எமர். இது வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேண்டில். ஓகே, ஒரு தனி கேண்டில் மூலமாக தான் இந்த எமர் கேண்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படுது. ஸோ இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் இங்கேருந்து அப் ஆகி கொண்டு போக போகுது. ஓகே, ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 4 கேண்டில் ஸ்டிக் பார்க்க போகிறோம். பல பேருக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் என்னன்னு கேட்டால் இந்த எமர். ஓகே, இதுக்கங்கால நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்டார், இன்வெர்டட் எமர், ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகையான விஷயங்கள் இருக்கு. ஓகே, இந்த 4 விஷயமுமே ஒரே மாதிரியான கேண்டிலாக தான் இருக்கும். ஆனால் அது வரக்கூடிய இடத்தை பொறுத்து, அதோட தன்மையை பொறுத்து அதுக்கான டிஃப்ரெண்ட் நேம் நாம் வந்து சொல்லுவோம். ஸோ பலர் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க, இந்த கேண்டில் சரியாக இப்போ
எந்த இடத்துல வந்து இந்த கேண்டலுக்கு எப்படி நேம் சொல்றது, இது எப்படி சரியான அடிப்படையில் விளங்கிக் கொள்றது அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். காரணம், இந்த நான்கையும் எந்தெந்த இடத்துல வந்தா நீங்க பார்க்கணும், எப்படி கிளியரா அதை நாம விளங்கிக் கொள்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பல பேருக்கு பல நாள் இருக்கக்கூடிய ஒரு டவுட் கூட இதன் மூலமா கிளியர் ஆகலாம். ஓகே, ரைட், பார்ப்போம். இப்போ ஒரு எமர் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் அங்க இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னு கேட்டா எகெயின் அப்பாக ஆரம்பிக்கும். அதாவது பையர் அதிக அளவா மார்க்கெட்ல டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ரைட். இப்படி மார்க்கெட் அப்பாய் கொண்டு போற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அது அதோட ரெசிஸ்டன்ஸை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகும். இப்படிதான் வளமையா ஒரு சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் போகும். ஓகே, ரைட். இப்படி ரெசிஸ்டன்ஸ் போற சந்தர்ப்பத்தில் பாருங்க, மார்க்கெட் சரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல போய் ஒரு பொடி க்ளோஸ் வைத்திருக்காரு. இப்படி விக் போயிருக்கலாம். ஓகே, விக் இப்படி மேலெல்லாம் போயிருக்கலாம். ரைட். இப்ப இதே எமர் கேண்டில் தான். ஓகே, பட் கொஞ்சம் டிஃபரெண்டா வரப்போகுது. எப்படின்னு கேட்டா எந்த ஆங்கிள் கேட்டா ஒப்போசைட்டா. ஓகே, நான் அது கீழே பாருங்க. ரைட். ரைட், பாருங்க. இந்த ரெண்டு கேண்டலுக்கும் பெருசா டிஃபரெண்ட் ஒன்று இருக்காது. ஓகே, இது கீழே இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல பார்த்த இந்த எமர் கேண்டலுக்கும் இது இந்த கேண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிதளவான டிஃபரெண்ட் ஒன்று இருக்காது. ஓகே, இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த எமர் கேண்டலோட விக் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு இருக்கும், இந்த கேண்டலோட விக் வந்து அப் சைடில் இருக்கும். ஸோ இந்த கேண்டலுக்கு நம்ம சொல்லக்கூடிய நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை நாம ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். பியரிஸ் ரிவர்சல் பேட்டர்ன்ல சரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபார்ம் பண்ணியிருந்துச்சுன்னு சொன்னா இதை நம்ம ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். பாருங்க, ஒரு எமர், ஒரு ஷூட்டிங் ஸ்டார், இது ரெண்டும் நீங்க சரியா ஞாபகம் வைத்திருந்தீங்கன்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு எமர் சரியான சப்போர்ட்ல வரணும், ஷூட்டிங் ஸ்டார் அப்படியே தலைகீழா ரெசிஸ்டன்ஸ்ல வரணும். இந்த ஷேப்ல வந்து இருந்துச்சுன்னு சொன்னா அவரை நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ன்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். இதோட விளக்கத்தை பார்க்கலாம். பாருங்க, மார்க்கெட் அப்பாய் கொண்டு போகுது, அதை பையர் மார்க்கெட்டை மேலே கொண்டு போறாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. பட் செல்லர்ஸ் இது அவங்களுடைய கோட்டை ரெசிஸ்டன்ஸ். ஆகவே அவங்க புஷ் பண்ணி மார்க்கெட்டை எகெயின் டவுன் சைட் விழுத்துறாங்க. இதனால பாருங்க, இதுக்கு கீழேயே மார்க்கெட் பொடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆகவே மார்க்கெட் அங்கிருந்து பீரிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகளவான செல்லர் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்கங்கிற ஒரு சிக்னலை நமக்கு இந்த கேண்டில் வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்படியான இந்த கேண்டில் நம்ம சொல்லுவோம் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேண்டில் தான் இதுவும். ஓகே, ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்கெட் அங்கே இருந்து பீரிஸ் ஆகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது. ஓகே, இப்படி மார்க்கெட் எகெயின் டவுன் ஆக ஆரம்பிப்பார். ஆகவே இதில் இப்போதைக்கு நம்ம இரண்டு கேண்டில் பார்த்துருக்கோம், எமர், ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இன்னும் இரண்டு கேண்டில் இருக்கு, இந்த இன்வெர்டட் எமர், ஹேங்கிங் மேன். இதுகளும் இதே பேட்டர்னில் தான் வரப்போகுது. கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், இந்த எமரில் இருக்கக்கூடிய இந்த வீக். ஓகே, இங்கே பாருங்க, ஒரு விக் ஒரு கேண்டலில் இருக்கலாம், ஒரு சில கேண்டலில் விக் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது பெருசாக இஷ்யூ ஒன்று இல்லை. பட் இந்த பொடி, இந்த விக்கை வைத்து இந்த பொடியை விட இந்த விக் ஒரு 2 மடங்கு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே, இது வந்து ஒரு எமர் ஆகவும். இதால் ஒப்போசைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருந்துச்சுன்னா அது ஷூட்டிங் ஸ்டார். இது என்ன கலரில் வேணுமென்றாலும் இருக்கலாம். ஓகே, இது க்ரீனாக இருக்கலாம், ரெட்டாக இருக்கலாம். ஓகே, பட் இதுக்கு மேலே பொடி இருக்கணும். இது க்ரீனாக இருக்கலாம் அல்லது ரெட்டாக இருக்கலாம், பட் இதுக்கு கீழே பொடி இருக்கணும். இந்த மாதிரியான பேட்டர்னில் இருந்தால் அது ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா ஒரு இன்வெர்டட் எமர் நாம பார்க்க போறோம். ஓகே, ரைட். அது எந்த அடிப்படையில் மார்க்கெட்ல வருதுன்னு பாருங்க. ஒரு சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது. ஓகே, இப்படி டவுன் ஆகி கொண்டு வருது. ரைட். ஓகே, இப்படி வருதுன்னு வைத்துக்கொள்ளும். ரைட், இந்த ஷேப்ல இருக்கு. கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல ஒரு கேண்டல் ஒன்று பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். இப்படி ஒரு விக் ஒன்று இருக்கு. ஓகே, இந்த பீரிஸ் கேண்டில். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு கேண்டில் வரப்போறாரு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில். ஸோ அதுவும் ஒரு ரெட் கேண்டலாக இருக்கு, பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த பாருங்க, இப்படியான ஒரு கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் பண்றாரு.
ரைட். கொஞ்சம் இதை கீறும் போது அங்காலங்கால இருக்கலாம். ஓகே ரைட். இதோட விளக்கம் ஓகே ரைட். இப்போ இந்த கேண்டில் பாருங்க, மேல ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் டவுன் ஆகி கொண்டு வர சந்தர்ப்பத்தில் ஓகே மார்க்கெட்ல இப்படியான ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. ஓகே இதை கொஞ்சம் பாருங்க, எமர் ஷூட்டிங் ஸ்டார். ஓகே இந்த ஷூட்டிங் ஸ்டாரை அப்படியே கொண்டு வந்து இங்கே வைத்த மாதிரி இருக்கு. அதே டிசைன் விக்கும் பாருங்க, மேல இருக்கு, பொடி அதே ஷேப்ல தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு டிஃபரண்ட், இவர் ரெசிஸ்டன்ஸ்ல வந்ததால இது ஷூட்டிங் ஸ்டார், இது சப்போர்ட்ல வந்ததால இதுக்கு நாம சொல்லக்கூடிய நேம் இன்வெர்டட் எமர். ரைட். அப்ப நீங்க கேட்கலாம், இது ரெட் கலர்ல இருக்கு தானே, இதை ஏன் நம்ம இன்வெர்டட் எமர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது இங்கே கலர் முக்கியம் கிடையாது, இந்த பேட்டர்னும். இது பாருங்க, சரியான சப்போர்ட்டுக்கு மேலேயே பொடி க்ளோஸ் வைத்திருக்கு. ஓகே அதே போல இந்த பொடி போல இரண்டு மடங்கு பார்த்தீங்கன்னா விக்கும் இருக்கு. ஆகவே இந்த இடத்துல நமக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ணலாம். என்னன்னு கேட்டா, இப்படி இந்த கேண்டலோட எப்படி நம்ம பார்க்கறோம்னா, செல்லர்ஸ் மார்க்கெட்டை டவுன் சைட் கொண்டு வராங்க, ரைட், ப்ரைஸை கொண்டு வராங்க. ஸோ இந்த சப்போர்ட்டு கீழே போக முடியல செல்லர்ஸால, பையர்ஸ் இந்த சப்போர்ட்ல இருந்தே மார்க்கெட்டை மேலே கொண்டு போறாங்க. இங்க இந்த கேண்டல்ல இருக்கக்கூடிய மீனிங் அதுதான். பையர்ஸ் இந்த சப்போர்ட்ல இருந்தே மார்க்கெட்டை மேலே இது வரைக்கும் கொண்டு போறாங்க. ஆனா எகெயின் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக நடக்கிறதால செல்லர்ஸ் மார்க்கெட் எகெயின் கீழே கொண்டு வராங்க. ஆனால் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே போக முடியல. எப்படியோ பையர்ஸ் அவங்களுடைய ஏரியாவுக்கு மேலேயே அதை க்ளோஸ் வைத்து கொள்றாங்க. ஸோ ஒரு கடுமையான போட்டி பையருக்கும் செல்லருக்கும் இடையில இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டு இருக்கு. அப்படிதான் இந்த கேண்டில். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய கேண்டில் ஒருவேளை இதை பிரேக் பண்ணி இப்படி ஒரு கிரீன் கலர் கேண்டில் வர சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் மேலே போகலாம். இது சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கிறதால தான் இது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல வரக்கூடிய ஒரு கேண்டலாகவும் ஒரு இன்வெர்டட் எமரா இந்த கேண்டில் நாம சொல்றோம். பாருங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேண்டில். ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே தனியான கேண்டில்கள் தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். ஓகே ஸோ இந்த இன்வெர்டட் எமர் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து எகெயின் அப்பாக போகுது. ஓகே ரைட். பாருங்க, ப்ரைஸ் வந்து இங்கேருந்து அப்பாக போகுது, இங்கேருந்து வரும். ஓகே காரணம் இது க்ளோஸ் வைத்திருக்கும் சப்போர்ட்டில். ஓகே அது க்ளோஸ், இதுகளை நீங்கள் கவனமாக பார்க்கணும். ரைட். மார்க்கெட் இங்கேருந்து அப்பாக ஆரம்பிக்குது. ஓகே ரைட். ஓகே இப்போ இங்கே நம்ம ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஒன்று பார்ப்போம், அல்லது ரெட் கேண்டில் எப்படியும் பார்க்கலாம். ஓகே பிரச்சனை இல்லை. ரைட். நம்ம இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில் பார்க்கலாம், அல்லது க்ரீன், எந்த ஒரு எக்ஸாம்பிளும் எடுக்கலாம். பட் அந்த பேட்டர்னை வைத்து தான் நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல இப்படியான ஒரு கேண்டில் வருது. ஓகே மார்க்கெட் அப்பாய் கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் சரியாக இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் க்ளோஸ் வைத்திருக்கு அப்படின்னு வைத்துக்கொள்வோம். ஸோ அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து இந்த பேட்டர்னில் வரும். நம்ம எப்படின்னு கேட்டால், ரைட், இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டோட அந்த விக் இருக்கு தானே, அந்த கேண்டலோட விக், அந்த விக் இப்படி கீழே இருக்கணும். ஓகேயா இங்க பாருங்க, அதாவது சாரி இது ரெட்டில் இருக்கணும். ஏன் இது ரெட்டில் இருக்கணும் என்று கேட்டால், இந்த கேண்டல் க்ளோஸ் வைத்திருக்கு இதில். ஓகே இது க்ளோஸ் பண்ணி தான் இங்கே ஓப்பன் இருக்கணும். ஸோ ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் இருக்க போகுது. ஆகவே இது ரெட் இருக்கு. ஓகே இங்கேருந்து இது கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஆகவே இது ரெட் கலர் கேண்டல். கலர் இங்கே முக்கியம் இல்லை. ஓகே இதே இந்த கேண்டல் வந்து இப்படி வந்திருந்தா கிரீனில் வந்திருக்கும். விளங்குதா? இப்படி வந்தது இந்த பேட்டர்னில் வந்திருந்தால் இதை நமக்கு கிரீன் கலர் கேண்டலாக எடுக்கலாம். பட் நாம எடுத்திருக்கிறது வந்து இந்த பேட்டர்னில். ஸோ இது ரெட் கலர் கேண்டலாக பார்க்கலாம். எப்படி நமக்கு இங்கே கலர் முக்கியம் இல்லை, அதில் டிசைன் தான் முக்கியம். ஸோ இப்படியான ஒரு கேண்டல் மார்க்கெட்டில் கண்டுபிடிச்சிங்கன்னா அவரை ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பையர்ஸ் கோயினோட ப்ரைஸை அப்சைட் கொண்டு போகிறாங்க. இப்படி கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் சரியான ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே மார்க்கெட் போக முடியல. ஆகிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற சந்தர்ப்பத்தில் பியரிஸ் ரிவர்சல் நடக்க போகுது. அப்போ பியரிஸ் ரிவர்சல் நடக்கிறதுண்டா அங்கே செல்லர் அதிகளவாக மார்க்கெட்டுக்குள்ளே வர போகிறாங்க. ஸோ அந்த கோயினோட ப்ரைஸ் வந்து கண்டினியூ டவுன் ஆக ஆரம்பிக்குது. செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக நடக்குது. ஆகவே மார்க்கெட் கீழே போகுது. ஆனால் எகெயின் என்ன நடக்குதுன்னு கேட்டால், பையர் இன்னும் ட்ரை பண்ணுறாங்க அந்த கோயினோட ப்ரைஸை மேலே கொண்டு போகிறதுக்கு.
பையர்ஸ் இன்னும் ட்ரை பண்றாங்க மேலே கொண்டு போறதுக்கு. பட் எப்படியோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போக முடியல. ஆகவே இன்னும் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமா இருக்கு. ஆகவே இது ஒரு பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல வரக்கூடிய ஒரு எங்கிங் மேனா பார்க்கப்படுது. அதாவது எங்கிங் மேன் சொல்லும் பொழுது ஒரு தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி பாருங்க, சரியான ரெசிஸ்டன்ஸ்ல இது தொங்கி கொண்டு இருக்காரு. ஆகவே இந்த வீடியோவில் நம்ம 4 கேண்டில் பார்த்துருக்கோம். இந்த 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா பலருக்கு அவங்களோட லைஃப்பில் இதில் சரியான அடிப்படையில் விளங்கிக் கொள்றதுக்கு அவ்வளோ கஷ்டமான ஒரு கேண்டில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை பார்க்கும்பொழுது ஈஸியாக இருக்கலாம். பட் எப்படி இவ்வளோ அழகாக கிளியராக பார்க்குறீங்களோ, சரியான சப்போர்ட்டில் வரக்கூடிய கேண்டில்களை எமர், இன்வெர்டட் டெம்பர் இது ரெண்டும் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல வரக்கூடிய கேண்டலாகவும், அதே சமயம் பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல ஷூட்டிங் ஸ்டார், ஹேங்கிங் மேன் இந்த அடிப்படையில் இந்த கேண்டல்களோட வகைகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எமர் கேண்டல் என்னைக்குமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இமேஜ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து கொண்டு கூட நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டல் ஸ்டிக்ல இருக்கக்கூடிய டவுட் எப்பொழுதுமே கிளியரா இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா டோட்டலா 8 வகையான கேண்டில் ஸ்டிக் நாம பார்த்திருக்கோம். ஆகவே ஆரம்ப வீடியோவில் 4, இந்த வீடியோவில் 4 பார்த்திருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன்கள் சரியா இனிமேல் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு போடுங்க. அதே போல் உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது டீட்டெயில் இந்த கேண்டில் ஸ்டிக் சம்மந்தமாக அல்லது கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான விடயங்கள் தேவைன்னா நீங்கள் அந்த விஷயத்துங்களை கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். நான் அதுக்கான வீடியோக்கள் கொண்டு வரேன். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டினியூவாக பாகம் 1, பாகம் 2 அந்த அடிப்படையில் எல்லா வீடியோவும் இன்னும் ஒரு சில வீடியோக்கள் இருக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.